ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக ஈஸியாக இன்றைக்கி மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உலக்கு பச்சரிசி, காவலுக்கு புழுங்க அரிசி, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு. மூணையும் நல்லா ஊற வச்சு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 சின்ன பூண்டு, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் தேங்காயை பூவாகவும் எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அடுத்து ஊற வச்ச அரிசி பருப்பு அரைச்சிக்கிட்டோம். தேவையான அளவு கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு வச்சாச்சு. எல்லாம் ஒன்றா போட்டு மாவுக்கு தேவையான தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் அதை போட்டு தாளிக்க போகிறோம். அதோடு சேர்த்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினாதான் டேஸ்ட்டு. தாளித்த வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குயிக்காக ஈஸியாக இன்றைக்கி மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உலக்கு பச்சரிசி, காவலுக்கு புழுங்க அரிசி, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு. மூணையும் நல்லா ஊற வச்சு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 சின்ன பூண்டு, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் தேங்காயை பூவாகவும் எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அடுத்து ஊற வச்ச அரிசி பருப்பு அரைச்சிக்கிட்டோம். தேவையான அளவு கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரிசி நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ மாவுக்கு தேவையான தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் அதை போட்டு தாளிக்க போகிறோம். அதோடு சேர்த்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. தாளித்த வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தட்டி போட போகிறோம். இதில் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அவங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல. நாங்கள் இப்போ கிள்ளி போடுறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுறது குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், மிகவும் சுவையான அரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.